நாம் தலைவணங்கி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே ஜெபிக்கும்படியாய் சபையாய் எங்களை கூட்டி சேர்த்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் என்கிற இந்த அற்புதமான ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் மண்டியில் வர ஜெபிக்க கர்த்தாவே, இந்த ஜெபங்களுக்கு பதிலை பெற உம்முடைய நோக்கங்கள் எங்கள் வாழ்க்கையிலும் இந்த உலகத்தில் நிறைவேற இப்படி ஒரு காரியத்தை நீர் வைத்திருக்கிறீரே. கேளுங்கள் தரப்படும் என்று சொல்லியிருக்கிறீரே. ஆகவே நாங்கள் கேட்கிறோம். ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் கர்த்தாவே, எங்களை போதித்து நடத்தும். வெறும் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற காரியங்களே அல்ல, உம்முடைய உள்ளத்தில் இருக்கிற காரியங்களை ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் கர்த்தாவே. உம்முடைய சித்தத்தின்படி கேட்டால் அதை நீர் செய்வீர் என்கிற தைரியம் எங்களுக்கு உண்டாயிருக்கும், கேட்டதும் உண்டாயிருக்கும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். நாங்கள் எதை கேட்டாலும் அது எங்களுக்கு பரலோக பிதா எங்களுக்கு அதை செய்வார் என்று எழுதியிருக்கிறதே. அப்பேற்பட்ட ஜெபங்களை செய்ய எங்களுக்கு கற்றுத்தருவீராக. அந்த ஜெபம் எங்களை மாற்றட்டும், எங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும், எங்கள் உலகத்தை மாற்றட்டும், உடைய நோக்கங்களை இந்த பூமியில் நிறைவேற்றட்டும். உமக்கு எல்லா கனமயமை துதி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன். 80வது சங்கீதத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 80 சங்கீதம் 80. ஜெபிக்க மட்டும் இல்லை, ஜெபிக்க கற்றுக்கொள்ளவும் நாம் வந்திருக்கிறோம் இல்லையா? ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, ஜெபிக்க கற்றுக் கொடுக்கறது சபையினுடைய வேலை. இந்த வேலையை தான் செஞ்சிட்ருக்கிறோம். கற்றுக் கொடுக்குறதுனா வெறும் அதை பற்றி பிரசங்கம் பண்ணுறதில்ல, செய்தும் காட்டுகிறது. எப்படின்னு ப்ராக்டிக்கலாக அதை செய்து காட்டுறது. அதுக்கு இந்த சங்கீத புஸ்தகம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. ஏனென்று சொன்னால் சங்கீதங்கள் ஜெபங்கள், கர்த்தரிடத்திலே பாடும்படியாய் எழுதப்பட்ட ஜெபங்கள். பாட்டாக எழுதியிருக்கா, நான் ஜெபம் எல்லாம் விண்ணப்பங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஆகவே இது ரொம்ப வசதியாக இருக்குது. இப்படி ஜெபிக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரே லைன் வரிகளை சொல்லி ஜெபம் பண்ணி அந்த மாதிரி இருக்காது. இது ஒவ்வொரு நாளும் வேறு வேறு விதமாக ஜெபிப்பீர்கள். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் நினச்சி கூட பார்க்காத காரியங்களை உங்களுடைய மனசுக்கு கொண்டு வருது, காரியங்களை எழுப்புது. இதை பற்றி ஜெபிக்கணும், அதை பற்றி ஜெபிக்கணுன்ற காரியங்களை உங்களுக்கு முன்னால் கொண்டு வருது. அதை பற்றி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்போ அந்த ஜெபம் தேவனுடைய சித்தத்தின்படியும் இருக்குது, அவருடைய வார்த்தையின்படி இருக்கிறது. அந்த ஜெபம் தேவனுக்கு பிரியமானதாக இருக்கிறது. பரலோகத்திலே தேவன் எல்லாவற்றை காட்டிலும் தம்முடைய வார்த்தையை மேன்மையாக எண்ணுகிறார். இந்த பூலோகத்தில் எப்படி ஒரு கோல்டு ஸ்டாண்டர்ட்ன்றாங்க, அந்த பொண்ணுக்கு தான் மதிப்பு இல்லையா? பூலோகத்தில். பரலோகத்தில் அவருடைய வார்த்தைக்கு தான் மதிப்பு. பொண்ணுக்கு மதிப்பே கிடையாது. பொண்ணு தார் ரோடு மாதிரி, அங்கே சீப்பஸ்ட் மெட்டீரியல், அதில் தார் ரோடு போடுற மாதிரி பொண்ணால் ரோடு போடுறாங்களாங்க. பொண்ணு அங்கே ஒன்றுமே கிடையாது, இங்கே தான். அங்கே போனால் கர்த்தருடைய வார்த்தை தான். அவருக்கு முன்னால் கர்த்தருடைய வார்த்தை. நீங்கள் அவருடைய வார்த்தையே சொல்லி ஜெபிக்கும்போது அதில் பெரிய வெற்றி நமக்கு உண்டாகிறது. இது ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம் இது, பாருங்கள். அதனால தான் இதை சங்கீதம் முழுவதும் போதிக்கணும்னு பார்க்குறேன். ஏன்னா அந்த சங்கீதங்களை வாசிக்கும்போது சில நேரத்தில் ஒரு சங்கீதத்தை இப்போ வாசிக்க போகிறோம் பாருங்கள், ஒன்றுமே புரியாது. என்னத்தை பற்றி சொல்லுது, எப்படி இதை ஜெபம் பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியாது. ஆனால் அதில் கொஞ்சம் நமக்கு உதவி தேவை. எனக்கும் தேவை, உங்களுக்கு தேவை, எல்லாருக்கும் தேவை. இதை படித்து கிடிச்சு என்ன பண்ணி தான் புரிஞ்சுக்கணும். அதனால தான் இதை எடுத்து கொடுக்குறேன் ஜனங்களுக்கு. எந்த சூழ்நிலையில் எதுக்காக எழுதப்பட்டது, என்ன பிரச்சனை, என்ன கேட்குறாங்க, என்ன நடக்குதுங்கிறத கொஞ்சம் அப்படி காமிச்சு விட்டா அதுக்கப்புறம் நீங்கள் அதிலேருந்து பிக்கப் பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணலாம். இதெல்லாம் யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் 50 வருஷத்துக்கு பிறகு கூட போய் இதை பார்த்து இதிலேருந்து அப்படியே நீங்கள் ஜெபம் பண்ணி கற்றுக்கொள்ளலாம். வேத வசனத்திலேருந்து எந்த பகுதியிலேருந்து கூட ஜெபம் பண்ணலாம். சங்கீதம் மட்டும் இல்லை, சங்கீதம் ரொம்ப நமக்கு வசதியாக இருக்கிறனால அதை எடுத்தேன். மற்ற எந்த பகுதியிலேருந்து கூட நம்ம ஜெபம் பண்ணலாம். சரி, 80ஆம் சங்கீதத்தை வாசிக்கிறோம். போல இஸ்ரவேலின் மெய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே செவி கொடும். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும். எப்ராயிம், பென்யமின், மனாசே என்பவர்களுக்கு முன்பாக நீர் உமது வல்லமை எழுப்பி எங்களை ரட்சிக்க வந்தருளும். தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் விண்ணப்பத்துக்கு விரோதமாய் நீர் எதுவரைக்கும் கோபம் கொள்வீர்? கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும் மிகுதியான கண்ணீரையே அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர். எங்கள் அயலாருக்கு எங்களை வழக்காக வைக்கிறீர். எங்கள் சத்துருக்கள் எங்களை பரியாசம் பண்ணுகிறார்கள். சேனைகளின் தேவனே, எங்களை திரும்பி கொண்டு வாரும்,
உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர். அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருகளும் மூடப்பட்டது. அது தன் கொடிகளை சமுத்திர மட்டமாகவும் தன் கிளைகளை நதி மட்டாகவும் படரவிட்டது. இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர்? காட்டுப்பன்றி அதை உழுது போடுகிறது, வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. சேனைகளின் தேவனே திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். உம்முடைய வலதுகரம் நாட்டின கொடியையும் அதுக்கு நீர் திடப்படுத்தின கிளையும் கடாட்சித்தருளும். அது அக்கினியால் சுடப்பட்டும் வெட்டுண்டு போயிற்று. உம்முடைய முகத்தின் பயமுறுத்தலால் அழிந்து போகிறார்கள். உமது கரம் உமது வலது பாரசத்து புருஷன் மீதிலும் உமக்கு நீ திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக. அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம். எங்களை உயிர்ப்பியும், அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்வோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பி கொண்டு வாரும். உமது முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். இப்போ வாஸ்தவத்தில் ஒரு வசனம் திருப்பி திருப்பி 3 தடவை வருது. கவனிச்சிங்களான்னு தெரில. ஒரு வசனம் திருப்பி திருப்பி 3 முறை வருகிறது. அதே மாதிரி 42, 43 சங்கீதம் படிக்கும்போது அந்த மாதிரி பார்த்தோம். நம்ம இந்த பாடல்களில் பல்லவின்னு ஒன்று வரும் இல்லையா, சரணங்கள் அப்புறம் பல்லவி. இந்த பல்லவி ஒரு தடவை சரணம் பாடிட்டு 5-6 சரணம் இருக்கலாம். ஒரு சரணம் பாடினோடனே திருப்பி அதே பல்லவியை பாடுவோம். அந்த பல்லவி அதே வரி தான், அதே 4 வரி தான், அதை பாடுவோம். சரணம் வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் திரும்பி அதே பல்லவிக்கு வருவோம். அந்த மாதிரி தான் பாட்டு தான் எழுதியிருக்குது. அது என்ன, எந்த 3 வசனங்கள் அப்படி வருது? 3ஆம் வசனம், 7ஆம் வசனம், பிறகு 19ஆம் வசனம். 3ஆம் வசனம் பாருங்கள். தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். 7 பாருங்கள். சேனைகளின் தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். 19 பாருங்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். க்ளீனாக விளங்குது பாட்டு. இது பார்த்தோன்னே எனக்கு தெரியுது, ஆஹா இது பாட்டு, பல்லவி. அது என்ன பல்லவி? தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். மீதியெல்லாம் சரணங்கள். அப்போ உடனடியாக இதை 3 பிரிவுகளாக நம்ம பிரிக்கலாம். முதல் பிரிவு 1லேருந்து 2 வசனம் வரை, அதுதான் சரணம். அதுக்கப்புறம் 3ஆவது வசனம் பல்லவிக்கு போயிடுது. அப்புறம் 4லேருந்து 6 வரை, 4லேருந்து 6 வரை, ஏன்னா 7ஆம் வசனம் திருப்பியும் பல்லவிக்கு போயிடுது. அப்புறம் 8லேருந்து 18 வரை, அப்புறம் 19ஆவது வசனம் திருப்பியும் பல்லவிக்கு போயிடுது. 1, 2, அப்புறம் 4லேருந்து 6, அப்புறம் 8லேருந்து 18, இப்படி 3 பகுதிகள். அப்புறம் 3, 7, 19 ஆகியவைகள் பல்லவிகள் இல்லையா? இந்த பல்லவி ரொம்ப முக்கியமான பல்லவி. அது அந்த பல்லவி திருப்பி திருப்பி அதை தானே சொல்லுது. எப்போவுமே ஒரு வசனம் திருப்பி திருப்பி ஒரு வார்த்தையோ அல்லது ஒரு லைனோ அல்லது ஒரு வசனமோ திரும்ப திரும்ப சொல்லப்பட்டாலே அதை கவனிங்க. அதுதான் முக்கியம். இந்த பல்லவி தான் ரொம்ப முக்கியம். இங்கே பல்லவி தான் காட்டி கொடுக்குது எந்த சூழ்நிலையில் இது எழுதப்பட்டது, எதுக்காக எழுதப்பட்டது அப்படிங்கிறத இங்கே சொல்லுது நமக்கு. அது என்ன? தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரோம், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். எங்கேருந்து திருப்பி கொண்டு வரணும்? எதிலிருந்து ரட்சிக்கணும்? எதிலிருந்து காப்பாற்றணும்? அப்படிங்கிற கேள்வி அங்கே எழுகிறது இல்லையா? அப்போ அதை பார்க்கும்போது என்ன விளங்குகிறது? எப்போ இந்த சங்கீதம் எழுதப்பட்டது? இன்னொரு காரியம் இங்கே பார்க்குறோம். இங்கே 2ஆம் வசனத்திலே எப்ராயிம், மனாசே பேரெல்லாம் வருது இல்லையா? அவர்களெல்லாம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 2 தேசங்களாக பிரிந்தார்கள் ஒரு காலகட்டத்தில் இல்லையா? சதர்ன் கிங்டம், நார்தர்ன் கிங்டம். நார்தர்ன் கிங்டம்ன்றது சமாரியா தான் ஹெட் குவார்ட்டர்ஸு. அங்கேருந்து ஒரு ராஜா ஆள்றாரு. அவங்களும் இஸ்ரவேல் மக்கள் தான். ஆனால் 2ஆக பிரிஞ்சுட்டாங்க. இப்போது 2 குரூப் ஆகிடுச்சு, உடஞ்சிருச்சு, கிங்டம் உடஞ்சிருச்சு. சதர்ன் கிங்டம் எருசலேம் தான் ஹெட் குவார்ட்டர்ஸு, அதுக்கு ஒரு ராஜா அப்படி இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்திலே நார்தர்ன் கிங்டம், வடக்கே இருக்கிற அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக அசிரியா என்கிற ஒரு வல்லமை மிக்க ஒரு ராஜ்யம்
புறப்பட்டு வந்து அவர்களை அழிக்கும்படியாக கிளம்பி வர்றாங்க. அசிரியர்கள்னால் அவங்க வந்து பயங்கரமான ஆட்கள். இந்த எகிப்தியர் எல்லாருமே அப்படி தான். அந்த காலத்தில் வந்து கொடூரமானவர்கள் பாருங்கள். அதில் இந்த அசீரியர்கள் வந்து இந்த கொடூரத்துக்கு ரொம்ப பேர் போனவர்கள். ஒரு தடவை அதை பற்றி போய் வாசித்தேன் எங்கேயோ பாருங்கள். அதில் என்ன மாதிரி சொல்லி கேட்கும்போது நமக்கு அப்படியே பயங்கரமாக இருக்குது. தோலை உரிச்சிருவேன்னு சொல்கிறவங்க நம்ம ஊரில் யாரையாவது கோபம் வந்துச்சுன்னா தோலை உரிச்சிருவோன்றோம் இல்லையா? அவனுங்க தோலை உரித்து வால்பேப்பராக யூஸ் பண்ணுவாங்களாம். அவங்க மனுஷனை பிடிச்சி அவன் தோலை உரித்து செவுத்தில் டெக்கரேஷனுக்காக ஒட்டுவாங்களாம் அந்த தோலை. அப்போனா பாருங்கள் எவ்வளோ கொடூரமான ஒரு ஜனம்னு. ஏன் அப்படி பண்ணாங்கன்னா, பார்க்குறவனை பயமுறுத்துறதுக்கு. என்கிட்ட வச்சுக்கிட்ட என்னை பற்றி வாயை திறந்தினா எனக்கு எதிராக அதை செஞ்சினா தோலை உரிச்சிடும். மாதிரி ஒருவேளை அங்கேருந்து தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது தோலை உரிப்பேன்றது. நம்ம சும்மா சொல்கிறோம் தோலை உரிப்பேன், யார் தோலையும் உரிக்கிறது இல்லை. அந்த அந்த பாவிகள் தோலை உரிக்கிற ஒரு ஜனம், பயங்கரமான ஒரு டெரரிஸ்ட் மாதிரி கும்பல். அப்படிப்பட்ட ஆட்கள். இவங்களை பார்த்தாலே ஊர் உலகமே அது இருந்தது. அவர்கள் ஒரு பெரிய எகிப்துலாம் ஆண்ட பிறகு இவங்க ஒரு பெரிய ஒரு பலமான ராஜ்யமாக கிளம்புறாங்க. ஒரு காலத்தில் உலகத்தில் பல பகுதிகள் ஆண்டார்கள், பல தேசங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்தாங்க, அடிபணியை வச்சாங்க. அவங்கள போய் லூட் பண்ணுறது, அவங்க வெள்ளி பொண்ணெல்லாம் எடுத்துக்கிறது, அவங்க ராஜாக்களை கட்டி இழுத்துட்டு போய் சிறைப்படுத்தி ஜனங்களை சிறைப்படுத்தி அவர்களை அடிமைகளாக்கி அப்புறம் தேசங்களே மாற்றிடுவாங்க. அவங்க தேசத்தை வந்து பிடிச்சாங்கன்னா அங்கே இருக்கிற வெள்ளி பொண்ணெல்லாம் எடுக்கிறது மட்டும் இல்லை, ராஜாவெல்லாம் ஒன்று கேவலப்படுத்துறது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற ஜனங்களெல்லாம் தூக்கிட்டு போய் வேறு ஒரு ஊரில் வேறு நாட்டில் தங்க வச்சுட்டு வேறு நாட்டில் இருக்கிற ஜனங்களை கொண்டு, ஏன்னா திரும்ப அந்த ராஜ்யம் உருவாகவே கூடாது, அந்த மாதிரி பண்ணி விட்ருவானுங்க. இங்கே இருக்கிறவனெல்லாம் கொண்டு போய் இன்னொரு தேசத்தில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டு அங்கே இருக்கிறவனை கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சுருவான். 2 பேருக்கும் தேசம் போயிடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே திரும்பி வர்றது முடிஞ்சு போச்சு. தலைமுறை அங்கே இருக்கும், அதோட கதை காலி. அந்த மாதிரி பண்ணுற ஆட்கள் அவங்க. அப்பேற்பட்ட அசிரியர்கள் இவர்களுக்கு எதிராக எழும்பி வர்றாங்க, அந்த நார்தர்ன் கிங்டமுக்கு எதிராக எழும்பி வர்றாங்க. 721 பிசி, கிறிஸ்துவுக்கு முன் 721 ஆண்டு. அவர் வந்து அவர்கள்கிட்ட அந்த நார்தர்ன் கிங்டம் சிக்கி சின்னாபின்னமாகி அழிந்து போகிறதுக்கு முன்னால் எழுதப்பட்டது. அந்த பயமுறுத்தலை கண்டு எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் என்று இதை சொல்கிறாங்க. ஏன்னா எப்ராயிம், மனாசே போன்றவர்கள்லாம் அந்த நார்தர்ன் கிங்டமை சேர்ந்த முக்கியமான கோத்திரத்தார். அப்படி தான் நமக்கு அடையாளம் தெரியும், இந்த நார்தர்ன் கிங்டமை பற்றியது இது அப்படின்னு. அப்போ அந்த சூழ்நிலை மிகவும் அச்சுறுத்தும் ஒரு சூழ்நிலை. விரோதி பயங்கரமானவன் வந்துட்டான். இதெல்லாம் வந்ததுக்கு தேவனுடைய மக்களை கர்த்தர் காக்கிறாரு. ஆனால் இவங்க வந்து எப்படிப்பட்ட ஜனம்னா, நம்மளை மாதிரி தான் அவங்களும். காரியங்கள்லாம் நல்லா போச்சுன்னா ஆண்டவரை மறந்துடுறது. பார்த்துருக்கீங்களா சிலர்? ஏதோ அவன் கோயிலுக்கு வந்தாலே ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம், அதனால தான் வந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். 2 வருஷமாக ஆளை காண மாட்டாங்க, கோயிலுக்கு வந்தாங்கன்னா ஏதோ ஆழமான பிரச்சனை இருக்குது, அதனால தான் வந்திருக்காங்கன்னு அர்த்தம். எல்லாருமே ஜனங்க இப்போ ஒரு முதிர்ச்சி லெவல் வர்ற வரைக்கும் ஜனங்க முக்கால்வாசி பேர் அப்படி தான் இருப்பாங்க பாருங்கள். ஏன்னா நல்லா இருக்கும்போது கடவுளை தேடுறதில்லை, எல்லாம் மோசமான பிறகு ஒரு பேருக்கு வந்து தேடுறது, கத்தாவேன்றது, கூச்சல் போடுறது, அங்கங்கே போகிறது, ஜெப கூட்டத்தை ஏதாவது பதில் கிடச்சிதுன்னா சரி கிடச்சிது ரொம்ப நன்றி ஆண்டவர் போயிட்டு வேலையை பார்க்குறது. அப்புறம் அதுக்கப்புறம் கடவுள் நமக்கு எதுக்கு, இது கடவுள் தேவையில்லையே, இப்போ தான் நல்லா ஆகிடுச்சே, ஒரு பிரச்சனையும் இல்லையே, இன்னும் அடுத்த பிரச்சனை வரும்போது தான் வருவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் இவங்க. அதாவது ஒரு தடவையும் கர்த்தர் இவங்களை மீட்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிறார், எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் கர்த்தரை மறந்து போய் வேறு எதையோ வணங்கி வேறு ஜனங்களோடு சேர்ந்துக்கிட்டு அவங்க பாரம்பரியங்களாக பின்பற்றி ஒரு காலத்தில் பிள்ளைகளை கூட பலியிடுற அளவுக்கு மற்ற ஜாதி ஜனங்கள் செய்கிற அந்த பழக்க வழக்கங்கள்லாம் தங்களுடைய பழக்க வழக்கங்களை ஆக்கிக்கிட்டு ரொம்ப கலாச்சார ரீதியாக அப்படியே எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அவங்க மாதிரி ஆயிடுற ஒரு ஜனமாக இந்த இஸ்ரவேல் மக்கள் இருந்தாங்க பாருங்கள். கர்த்தர் பலமுறை வான் பண்ணுறாரு, கேட்குறதில்ல. ஒரு கீழ்ப்படியாத, முரட்டாட்டம் உள்ள, விசுவாசம் இல்லாத மக்களாக அவர்கள் இருந்தார்கள். பாவம் அப்படி தான் பண்ணும் மனுஷன் பாவியாக இருக்கும்போது உருப்படியாக நடக்கவே விடாது, கர்த்தருடைய வழியில் நடக்கவே அது விடாது, திரும்ப அந்த வழிகளுக்கு தான் போவாங்க. அப்போ சில நேரத்தில் தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மேலே வந்துடுது பாருங்கள். அதனால தான் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்குது. இந்த சிறையிருப்பெல்லாம் நடக்குது, நாடு அழிகிற மாதிரிலாம் நடக்குது, அந்த மாதிரிலாம் நடக்குது. அந்த மாதிரி தான் இவர்களுக்கு அன்றைக்கு நடந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் தான் இந்த ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். அதனால தான் எபிரேய
மொழியில் இருக்கிற பழைய ஏற்பாட்டை கிரேக்க மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணப்போ அதுக்கு பேர் செப்டுவஜென்ட்னு. ஹீப்ரூ பைபிளை கிரீக்கில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த உலகத்தில் கிரேக்க மொழி ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. எபிரேய மொழி பேசுகிறவங்களுக்கு எபிரேய மொழி வாசிக்க தெரியாமல் ஒரு நிலைமை ஆகிடுச்சு. ஏன்னா உலகம் முழுக்க இங்கிலீஷ் இன்றைக்கி மாதிரி இன்றைக்கி எப்படி தமிழ் ஆளுங்களுக்கே தமிழ் வாசிக்க தெரியாது இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கதை. எபிரேய மொழிக்காரங்க ஆனால் கிரேக்க மொழி தான் வாசிக்கணும், அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கிறாங்க. கிரேக்கர்கள் இதிலெல்லாம் ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு. லைப்ரரி ஆரம்பித்து மொழிபெயர்க்கிறதுக்கு ஒரு 70 பேரை செலக்ட் பண்ணி மொழிபெயர்க்க வச்சு உண்டாக்குனாங்க. அதுக்கு பேர் செப்டுவஜென்ட். பழைய ஏற்பாட்டை எபிரேய மொழியிலேருந்து அப்படியே கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கிறாங்க. அதுக்கு பேர் செப்டுவஜென்ட். அந்த செப்டுவஜென்ட்டில் போய் 80ஆம் சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா மேலே ஒரு அஸ்கிரிப்ஷன், ஒரு நோட் போட்டிருக்காங்க. இந்த சங்கீதத்துக்கு மேலே என்ன போட்டிருக்காங்க? A psalm concerning the Assyrian. அசிரியரை பற்றிய சங்கீதம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா அன்றைக்கு மொழிபெயர்த்த அந்த 70 பேர் அடங்கிய குழு என்ன தீர்மானிச்சிருக்கிறாங்க, இது அந்த சூழ்நிலையில் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் என்று அதை தீர்மானித்ததுனால தான் அசிரியர்களை பற்றிய சங்கீதம் நாங்கள் சொல்லியிருக்கோம். அப்போ கான்டெக்ஸ்ட்டை தெரிஞ்சுக்கிட்டாச்சு. எப்போவுமே அதுக்கு தான் அந்த சங்கீதத்தை கொஞ்சம் லேசாக போதிச்சுட்டு ஜாபம் பண்ணுறோம். ஏன்னா எப்படி இதை அப்ரோச் பண்ணணுன்றது சொல்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் உதவி தேவை எல்லாருக்குமே. எனக்கும் தேவை, உங்களுக்கு தேவை, எல்லாருக்கும் தேவை. அது புரிஞ்சுக்கிட்டா அப்புறம் என்ன சொல்லுதுன்னு தெரியும், என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியும். இப்போ உதவியை நாடுறாங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட்றாங்க. இப்போ இது ஜெபம். இந்த ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா இதில் விசேஷம் என்னென்னா, தேவனை 2 விதமாக வர்ணிக்கிறார்கள். தேவனை 2 விதமாக சித்தரிக்கிறார்கள். 2 விதமாக சித்தரிக்கிறார்கள். They employ 2 images for God. தேவரை 2 விதமாக காண்கிறாங்க. ஒன்று அவரை ஒரு மெய்ப்பராக காண்கிறார்கள். இன்னொன்று ஒரு திராட்சை தோட்டத்தை நட்டவராகவும் அந்த தோட்டக்காரராகவும் அவரை பார்க்கிறார்கள். அதை நட்டு அதை வளர்க்கிற தோட்டக்காரராக அவரை பார்க்கிறார்கள். இது 2 இமேஜஸ். இன்றைக்கி ஒன்று தான் பேச போகிறேன். ஏன்னா ஒன்றுக்கு இன்றைக்கி டைம் ஆனோம். அற்புதமான இமேஜஸ் பாருங்கள். இது முதல்ல இந்த ஷெப்பர்டுன்ற இமேஜை பார்ப்போம். இந்த மெய்ப்பன் என்கிறத முதல்ல நம்ம பார்ப்போம். இந்த மெய்ப்பன்கிறது பாருங்கள், தேவனுடைய மக்கள் பல நேரங்களில் தேவனுடைய மேய்ச்சலின் ஆடுகள் என்று வர்ணிக்கப்படுகிறார்கள் இல்லையா. பல நேரங்களில் தேவன் அவர்களுக்கு மெய்ப்பராக இருக்கிறார் என்கிற வர்ணனைகள்லாம் வாசிக்கிறோம். பிரபல சங்கீதம் 23, கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையன் இருக்குது இல்லையா. அது ஒரு சங்கீதம். ஆனால் சங்கீதத்தில் வெறும் 2 தடவை தான் அது வருது, கர்த்தர் மெய்ப்பருங்கிறது. ஒன்று 23ஆம் சங்கீதம், இன்னொன்று 80ஆம் சங்கீதத்தில் இங்கே வருது. மற்றபடி பல இடங்களில் தேவன் மெய்ப்பர் என்கிற வர்ணனை, சித்தரிப்பு பல இடங்களில் வருது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40:11. அங்கே பாருங்கள், 40:11, மெய்ப்பனைப் போல தமது மந்தையை மேய்ப்பார். வரப்போகிற மேசியா மெய்ப்பனைப் போல தனது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். ஜென்டலாக நடத்துவாராம். என்ன விதமான ஒரு வர்ணனை என்று பாருங்கள். அப்போ இப்படி தான் அவர் நடத்துவார்னு அவர் வரதுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. ஏசாயா தீர்க்கதரிசி மேசியாவை குறித்து தீர்க்கதரிசி எப்படி அவர் மெய்ப்பராக இருப்பார், வர்றவர் ஒரு மெய்ப்பரை போல் இருப்பார்னு சொல்லியாச்சு. அப்புறம் இயேசு வந்த பிறகு அவரே தன்னை குறித்தே சொல்கிறார், நான் நல்ல மெய்ப்பன் என்று சொல்கிறார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 14-16 வசனம் பாருங்கள். 10:14-16. நானே நல்ல மெய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவளை அறிந்தும் என்னுடையவளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனும் ஆகும். அப்போ தன்னையே நல்ல மெய்ப்பன்றாரு. தன்னை விசுவாசிக்கிறவரில் என்னுடைய ஆடுகள்ன்றாரு. என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்தை அறியுன்றாரு. இந்த தொழுவத்தில் இல்லாமல் வேறு ஆடுகளும் இருக்குதுன்றாரு. அப்போ தன்னை விசுவாசித்து தன்னை பின்பற்றுகிறவர்கள் ஆடுகளைப் போல மந்தையைப் போல வர்ணிக்கிறாரு. தன்னை ஒரு நல்ல அந்த மந்தைக்கு ஒரு நல்ல மெய்ப்பனை போல தன்னை வர்ணிக்கிறார் இல்லையா. 1 பேதுருக்கு போங்க. 1 பேதுருல பேதுரு அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டார் பாருங்க. இவர் மெய்ப்பர்ன்றதை நல்லா பிடிச்சிக்கிட்டாரு.
அதுவும் இல்லாமல் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவருடைய ப்ரொஃபஷனே காலகாலமாக அவருடைய குல தொழிலே வந்து இந்த மேய்க்கிற தொழில் தான், ஆடு மேய்க்கிற தொழில் தான். அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமான இமேஜ், அவங்களுக்கு நல்லா விளங்கக்கூடிய. அவங்கள்ட்ட போய் வேறு ஏதாவது இமேஜை யூஸ் பண்ண முடியாது. இந்த ஷெப்பர்டுன்ற இமேஜை யூஸ் பண்ணால் அவங்களுக்கு நல்லா விளங்கும். ஏன்னா அவங்க எல்லாம் ஷெப்பர்ட்ஸு, அவங்க ப்ரொஃபஷனே எல்லாருமே ஷெப்பர்ட்ஸ் தான், ஆடு மேய்க்கிறது, ஆடு வளர்க்குறது இதுதான். அப்போ 1 பேதுரு 2:25 பாருங்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பர். எல்லாம் சொல்லுங்கள், ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பர். ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பர்னா உங்களுடைய ஒரு ஆவிக்குரிய ஒரு மெய்ப்பர், உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு ஒரு மெய்ப்பர். அவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். சிதறி வச்சு எங்கேயோ வழி தெரியாமல் அங்கங்கே போய் அலைஞ்சிட்டு இருந்தீங்க, இப்போ வந்து திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்று விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார். அப்புறம் எபிரேயருக்கு திருப்போம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம், எபிரேயர் 13, 20, 21 ஆகிய வசனங்களை பார்ப்போம். 13, 20, 21. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதான தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியிலும் சீர்பொருந்தினவர்களாக்குவாராக. அவருக்கு என்றைக்கும் மகிமை உண்டாவதாக. எப்படி சொல்கிறார் பாருங்கள் இயேசுவை பற்றி. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசு, ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பர். எல்லாம் சொல்கிறோம் பெரிய மெய்ப்பர். இங்கிலீஷில் கிரேட் ஷெப்பர்ட்னு வருது. கிரேட் ஷெப்பர்ட். அப்போ குட் ஷெப்பர்ட், கிரேட் ஷெப்பர்ட், ஷெப்பர்ட் ஆஃப் அவர் சோல், நம்முடைய ஆத்துமாக்களின் மெய்ப்பர், இப்படியெல்லாம் இயேசு வர்ணிக்கப்படுகிறார். அவரே தன்னை அப்படி சொன்னார், நல்ல மெய்ப்பன்னு. பேதுருவும் சொல்லுகிறார், எபிரேயர் நிருபத்தில் எழுதின ஆசிரியரும் அப்படியே சொல்லுகிறார். சரி, இதில் பார்த்திங்கன்னா இந்த ஷெப்பர்டுங்கிற இமேஜ் வேதத்தில் முதல்ல பயன்படுத்தப்பட்ட இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா, யாக்கோபு தன்னுடைய குமாரர்களை சாகும்போது ஆசீர்வதிக்கிறான் பாருங்கள். இதில் ஆதியாகமத்தில் 48ஆம் அதிகாரத்தில் அந்த நேரத்தில் தான் அந்த இமேஜ் பயன்படுத்தப்படுகிறது. ஆச்சரியமே இல்லை, ஏன்னா யாக்கோபு ஒரு மேய்ப்பன். யாக்கோபு ஒரு ஆடு மேய்க்கிற தொழிலில் இருந்தவன். அவங்க குடும்பமெல்லாம் அவங்க அப்பா, பிரதர்ஸ் எல்லாமே ஆடு மேய்க்கிறவங்க தான். அவங்க கதையை வாசி பாருங்கள், எல்லாம் ஆடு மேய்க்க போடுவாங்க எல்லாம், அந்த மாதிரி ஆளுங்க. அதனால் அவன் மைண்டில் அப்படி தான் தோணுது, கடவுள் வந்து ஒரு நல்ல மெய்ப்பன் மாதிரி. ஏன்னா அவனுக்கு மெய்ப்பன்னா நல்லா வழங்கும், அவன் என்னென்ன வேலை செய்கிறான் அதையெல்லாம் கோடி மடங்கு நல்லா செய்கிறவர் அவர் அப்படிங்கிறது நல்லா விளங்குது. அப்போ அவன் அப்படி தான் சொல்கிறான் பாருங்கள். 48ஆவது அதிகாரத்தில் 15ஆம் வசனம் பாருங்கள். அவன் யோசேப்பை சாகிற நேரத்தில் கிழவனாயிட்டான். சாகிற நேரத்தில் பிள்ளைகள் பேர பிள்ளைகள்லாம் வந்திருக்காங்க. எல்லாரையும் ஆசீர்வதித்து அவங்க மேலே தீர்க்க தரிசனமாக சில வார்த்தைகள் சொல்கிறான் பாருங்கள். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கின தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர். தேவன் எப்படி சொல்கிறான் பாருங்கள். இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதன் அவர். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாக ஆபிரகாம் ஈசாக் என்பவரின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவுது. பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவுள் என்றான். அப்போ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறப்ப கர்த்தரை பற்றி ரெஃபர் பண்ணுறது எப்படி பண்ணுறான் பாருங்கள். நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன். இந்த ஆதரித்து வந்த தேவன் தமிழ் இதனால தான் பாருங்கள், கிரேக்க மொழி ஈப்ரு மொழியிலே படிக்கணுங்கிறாங்க, அதை வலியுறுத்துகிறாங்க இல்லையா. ஏன்னா இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அது இல்லைனா இங்கே கோட்டை விட்டுருவோம். ஆதரித்து வந்தேன்ற அந்த வார்த்தையை ஃபெட்னு வரும் பல இங்கிலீஷ் மொழி பேப்பரில். ஃபெட்னு வரும். ஃபெட்னா போஷித்து வந்த அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஆதரித்து வந்த, போஷித்து வந்த எல்லாம் கிட்டத்தட்ட அதே தானே. ஆனால் ஒரிஜினல் ஈப்ரூவில் போய் பார்த்திங்கன்னா லைக் அ ஷெப்பர்ட், ஒரு மெய்ப்பன் எப்படி ஆடுகளை மேய்ச்சி வர்றான், அது மாதிரி என்ன நான் பிறந்த நாள் முதற்கொண்டு என்னை மேய்த்து வந்த தேவன். ஆதரித்து வந்தவர்னா மேய்த்து வந்தவர். அப்போ
கடவுளை ஒரு மெய்ப்பரை போல அவன் காண்கிறான். அவன் ஒரு மெய்ப்பனுடைய வேலையை பற்றி நல்லா அறிஞ்சு வச்சுருந்தவன். எவ்வளோ கஷ்டமான வேலை அதுன்னு அவனுக்கு தெரியும். ஒரு இடத்துல சொல்கிறான் பாருங்கள், 31ஆம் அதிகாரத்தில், அதே ஆதியாகமத்தில் 31ஆம் அதிகாரத்தில் மாமனார்கிட்டே சொல்கிறான், அவனுக்கு பொல்லாத மாமனார், இந்த மாதிரி மாமனார் யாருக்குமே வாய்க்கக்கூடாது. இவன் எவ்வளோ ஏமாத்தினானோ அதை விட 10 மடங்கு அவனை ஏமாற்றி அனுப்பிச்சான். அந்த 20 வருஷம் வேலை செய்ய வச்சு ஒரு நய பைசா கொடுக்காமல் அனுப்பலான்னு பார்க்குறான். அவனை 20 வருஷம் வேலை வாங்கிட்டான். 2 பொண்ணுங்களை வேறு கட்டி கொடுத்தாச்சு அவனுக்கு. ஆனால் ஒரு நய பைசா கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஆள் பாருங்க, அவன் ரொம்ப கஞ்சனாக இருப்பான் இருக்குது. ஒன்று கூட கொடுக்கக்கூடாது, எப்படியாவது இருக்கிறதெல்லாம் பிடிங்கிட்டு அனுப்பணும்னு திட்டம் போட்டு பண்ணுறான் பாருங்கள். எப்படி இவன் பிழைக்கிறது? 20 வருஷம் வேஸ்ட் ஆக போகுது, லைஃபு பாழாக போகுது. 20 வருஷம் வேலை செஞ்சதுக்கு ஒன்றும் இல்லாமல் திரும்பி வரணும், பிச்சைக்காரன் மாதிரி. ஆனால் இந்த ப்ராசஸில் வீட்டை விட்டு ஓடி போனான் பாருங்கள். ஒரு காலகட்டத்தில் சொல்கிறான், வெறும் ஒரு தடியோடு ஓடி வந்தேன், வரும்போது ஒன்றும் இல்லை கையில், வெறும் தடியோடு வந்தேன், இப்போ 2 பரிவாரங்களோடு நான் திரும்புகிறேன்றான். 2 குரூப்பாக பிரிச்சிட்டான் தன்னுடைய வெல்த்தெல்லாம், தன்னுடைய சொத்துக்களெல்லாம். சொத்தெல்லாம் ஆடு மாடு தான் சொத்து. தனியாக பிரித்து வெள்ளி பொண்ணு ஆடு மாடு எல்லாத்தையும் பிரித்து, பிள்ளைகள் மனைவிகள் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து. ஏன்னா ஒன்று போனாலும் இன்னும் இருக்கும், யாராவது வழியில் கொள்ளைக்காரன் அடிச்சுட்டு போனான்னா இன்னொன்று அது தப்புன்னு சொல்லி 2ஆக பிரித்து எடுத்துகிட்டு போகிறான். பெரிய பணக்காரர்கள் தான் அப்படி பண்ணுவாங்க. திருப்பி வரும்போது பெரிய செல்வந்தனாக வருகிறான். நல்லா சம்பாரித்ததெல்லாம் ஒன்று விடாமல் எடுத்துக்கிட்டு வர்றான். அவன் மாமனார் திட்டம் நிறைவேறலை. அதை பற்றி அவன் ரீகவுண்ட் பண்ணி சொல்கிறான் பாருங்கள். 40ஆம் வசனத்தில் 31:40 சொல்கிறான். அதில் மெய்ப்பனுடைய வேலை எவ்வளோ கடினமான வேலைங்கிறத சொல்கிறான் பாருங்கள். பகலிலே வெயிலிலும் இரவிலே குளிரிலும் என்னை, அது முன்னாடி தான் வாசிக்கிறேன் கொஞ்சம். பீருண்டதை நான் உம்மிடத்தில் கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினேன். ஒரு ஆடு காணாமல் போச்சுன்னா கூட அது காசு கழிச்சிடுவான் நான் சம்பளத்தில். அதுதான் சொல்கிறான். ஒரு ஆடு அடிபட்டுச்சு காயப்பட்டுச்சு அப்படின்னா இவன் காசு போச்சு, அவ்வளோதான். மருமக மாதிரியே நடத்தலை அவனை. பகலில் வெயிலும் இரவில் குளிரும் என்னை பட்சித்தது, அப்படியே என்னை அப்படியே கன்சியூம் பண்ணிடுச்சுன்றான். என்னை சாப்பிட்ருச்சு. வெயிலும் பகலில் வெயில் இரவில் குளிர், நித்திரை என் கண்களுக்கு தூரமாக இருந்தது, தூங்கவே இல்லைன்றான். தூக்கம் முழிச்சு ராவெல்லாம் முழிச்சு ஆடுகளை பார்த்துக்கிட்டு இருந்தேன்றான். இவ்விதமாய் பாடுபட்டேன். இந்த 20 வருஷ காலம் உடைய வீட்டில் இருந்தேன். 14 வருஷம் உடைய 2 குமார்த்திகளுக்காகவும் 6 வருஷம் உடைய மந்தைகளுக்காகவும் இடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். இவ்வளோ தரேன்னு சொல்லிட்டு எப்பவும் தர்றதே இல்லை. இப்போ கொஞ்சம் ரிசெஷனில் இருக்குது, கொஞ்சம் எக்கானமி சரியில்லை, அடுத்த வருஷம் மாற்றி தர்றேன் உனக்கு அப்படின்னு மாற்றி 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 10 தடவை சம்பளத்தை சொன்னது செய்கிறதே கிடையாது. அப்படிப்பட்ட மாமனார் சொல்கிறான் 42. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால், கடவுள் மட்டும் என்கிட்ட இல்லைன்னா, என் கூட இல்லைனா, நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பி விட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கைப்பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். கடவுள் மட்டும் என் கூட இல்லைன்னா என்ன, நீர் வெறுமையாக என்னை அனுப்பிச்சி வச்சுருப்ப ஓட்டாண்டியா. கடவுள் என் கூட இருந்து இவனுக்கு பெஸ்ட்டு மந்தையை பிறக்க செய்து, இல்லை ஆடுகள்லாம் பிறக்கும்போது இவனுக்கு பெஸ்ட்டாக அது பெரிய கதை, அது போக வேணாம் இன்றைக்கி. எல்லாம் பண்ணி இவன் மந்தையை பெருக பண்ணி பெரிய விதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவனா அற்புத விதமாக அவனுக்கு நடக்குது பாருங்கள். கடவுள் அவனை ரிவார்ட் பண்ணுறாரு. அவன் மாமனார் பண்ணுற திருட்டுத்தனத்தை பார்த்துட்டு இவன் கூட இருந்து இவனை சக்ஸஸ் ஆக்குறாரு. இவன் வெளியே வரும்போது அத்தனையும் தூக்கிட்டு வெளியே வர்றான். அப்போ சொல்லும்போது தான் சொல்கிறான், பகலில் வெயில் இரவில் குளிர், தூக்கம் இல்லை, இவ்வளோ பாடுபட்டேன், 20 வருஷம் வேலை செஞ்சேன், 10 முறை சம்பளத்தை மாற்றினீர் அப்படிங்கிறான். அப்போ ஒரு மெய்ப்பனுடைய வேலை எவ்வளோ கஷ்டமான வேலைங்கிறத ஒரு க்ளூ இங்கே நமக்கு கிடைக்கிது. அது மட்டும் இல்லை, அந்த ஆடுகள்ன்றது ரொம்ப கடினமான ஒரு ஜந்துக்கள் வளர்க்குறதுக்கு. எப்படின்னா அவைகள் ரொம்ப உதவியற்ற நாதியற்ற ஒரு ஜந்துக்கள். அது ரொம்ப வீக், ரொம்ப ஹெல்ப்லெஸ், வேவர்ட்னா அப்படியே திரிஞ்சிக்கிட்டே எங்கேயாவது போயிடும். அப்படியே போயிட்டு எதையாவது ஒரு வைல்டு அனிமல், ஏதாவது காட்டு மிருகம் அள்ளிட்டு போயிடும். அதை அப்படியே போயிட்டுருக்கோம். அப்புறம் திடீர்னு வழி தப்பி எங்கேயாவது போயிடும். அதுதான் ஆடு. ஒரு பேக் மாதிரி, ஸ்டூப்பிட் அனிமல்ஸ், ஒரு முட்டாள்தனமான ஒரு மிருகம் அது.
அதை பார்க்குறதுனா அது ஃபுல் டைம் ஜாப். ராத்திரியில் கண்ணு கூட தூங்க முடியாது. அந்த மாதிரி கேர்ஃபுல்லாக பார்க்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், தூக்கம் கூட இருக்காது, அந்த மாதிரி பார்க்கணும். அவன் சொல்கிறான், சொல்லும்போது நான் நினைக்கிறேன் தன்னையே அவன் நினச்சிக்கிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா 48ஆம் அதிகாரத்தில் என் வாழ்நாள் முழுக்க பிறந்த நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் என்ன மெய்ப்பரை போல என்னை மேய்த்து போஷித்து வந்த தேவன்றான் இல்லையா? என்ன சொல்கிறான், நான் லேசுப்பட்ட ஆடு இல்லை, நான் பொல்லாத ஆடு, இப்படியே இருப்பேன் அப்புறம் அப்படியே போயிடுவேன், ஊர் சுற்றுற ஆடு, என் புத்தி சரியில்லாத ஆடு, நான் அப்பப்போ என் வழியில் சொந்த வழியில் போயிடுவேன், நான் நினச்சது செய்வேன், நான் விரும்பின பக்கம் போயிடுவேன், என் திட்டங்களை நிறைவேற்ற போயிடுவேன், நான் கணக்கு போட்டு நான் தந்திரம் பண்ணி மந்திரம் பண்ணி அப்படி இப்படி மேலே வந்துடலான்னு பார்க்குற ஆள் நான், அப்படிப்பட்ட ஆடு நான், அறிவில்லாத ஸ்டூப்பிட் அனிமல். இந்த ஆடுகள் எப்படி அது மாதிரி தான் வழி தப்பி போகிறது, காணாமல் போகிறது. அதான் காணாமல் போன ஒரு ஆடை தேடுறதுக்கு 99 விட்டு போனான்னு கதையெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஆடு அந்த மாதிரி ஒரு இது, தனக்கு உதவி செஞ்சுக்கவும் முடியாது, ஒன்றும் பெரிய பவர்ஃபுல்லும் கிடையாது, அதே நேரத்தில் இந்த முரட்டாட்டம் பண்ணுறதுலையும் பெரிய ஆள், அங்கங்கே போய்டுறது. அவன் சொல்கிறான், தேவன் ஒரு பெரிய நல்ல மெய்ப்பர் மாதிரி, தேவனுடைய ஜனங்கள் நிறைய நேரத்தில் இந்த ஆடு மாதிரி இருக்கிறாங்க, சொல்கிற பேச்சை கேட்குறது இல்லை, கரெக்டாக இந்த மெய்ப்பனை பின்பற்றி அவரோட கிட்டே இருந்தால் பிரச்சனை இல்லை, நல்லா பார்த்துக்குவார். ஆனால் கிட்டே இருக்கிறது இல்லை, வழி தப்பி அப்பப்போ போயிடுறது இல்லையா? அது சொல்லும்போதே எனக்கே வழங்குது, நான் கூட அப்படி தான், நம்ம எல்லாருமே அப்படி தான் ஒரு விதத்தில், எல்லாருமே ரொம்ப பர்ஃபெக்ட் கிடையாது, நாம் எல்லாம் இந்த மாதிரி ஆடுகள் தான். அவர் மெய்ப்பர், நல்ல மெய்ப்பர், அவர்கிட்ட எந்த குறையும் கிடையாது, அவர் வல்லமையுள்ள மெய்ப்பர், மகத்துவமான மெய்ப்பர் அவர். அவர் சும்மா ஜென்டிலாக லீட் பண்ணுறவர் மட்டும் இல்லை. அங்கே 80ஆம் சங்கீதத்தில் பார்த்திங்கன்னா முதல்ல அந்த சொல்லும்போது சொல்கிறான், இஸ்ரவேலின் மெய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தை போல் நடத்துகிறவரே, செவி கொடும், கேருபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுறவர்னா யார்? ஆசரிப்பு கூடாரத்தில் மகாபரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கப்பட்டிருந்தது இல்லையா? அந்த உடன்படிக்கை பற்றி கடவுளுடைய பிரசன்னத்துக்கு அடையாளமாக இருந்தது. அது மேலே ஒரு கிருபாசனம், அந்த மூடிக்கு மேலே கேருபீன்கள், 2 கேருபீன்கள். ஏன் அந்த கேருபீன்கள் அந்த மூடிக்கு மேலே இருந்ததுன்னா, தேவ பிரசன்னம், அது தேவ பிரசன்னத்துக்கு அடையாளமாக இருந்தது. அந்த ஆசரிப்பு கூடாரத்தை வேறு தேசத்தை தூக்கிட்டு போன பிறகு இவன் அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டானுங்க, அப்படியே என்ன அதை தூக்கிட்டு போயிட்டானு, அதை கொண்டு போய் அங்கே வச்சா அங்கே இருக்கிறதெல்லாம் உழுது உடையுதெல்லாம். இது தேவ பிரசன்னத்துக்கு அடையாளமாக இருக்குது இது, இந்த ஆசரிப்பு கூடாரம். அதுக்கு மேலே கேருபீன்களுக்கு நடுவே வீற்றிருக்கிறவர், அப்படியே ஒரு ராஜா மாதிரி வர்ணிக்கிறான். தேவனை ஒரு மெய்ப்பர் மட்டும் இல்லை, அவர் கேருபீன்களுக்கு நடுவே வீற்றிருக்கிறவர்னு அந்த ஆசரிப்பு கூடார இமேஜ், டெம்பிளுடைய இமேஜை வச்சுக்கிட்டு எப்பேற்பட்ட மகத்துவமான வல்லமை உள்ள தேவன் என்பதை அவன் வர்ணிக்கிறான். அப்பேற்பட்ட தேவன், ஆனால் அவருடைய ஆட்டு மந்தையாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னையும் சேர்த்து அவன் நினச்சி பார்க்குறான். அவனுக்கு நல்லா புரியுது, நம்ம எவ்வளவு தப்பு பண்ணுறோம், எவ்வளவு இம்பர்ஃபெக்டாக இருக்கிறோம், எவ்வளவு ஒரு தவறு செய்கிறவர்களாக இருக்கிறோம், எவ்வளவு குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் அவர் நல்ல மெய்ப்பராக இருக்கிறார். தான் சொல்கிறான், என் பிறந்த நாள் முதற்கொண்டு என்னை ஒரு மெய்ப்பனை போல் ஆதரித்து போஷித்து இன்றைக்கு வரைக்கும் காத்திருக்கிறார். இவன் செய்த தப்புக்கெல்லாம் இவனை கைவிட்டிருந்தாருன்னா, இவனை அடிச்சிருந்தாருன்னா, இவன் உயிரோடு இருக்கவே முடியாது. அவ்வளவு தந்திரப்பேர் வெளியிவன், அவ்வளவு தொந்தரவு கொடுக்குறாள் இவன். ஆனால் அவன் செய்கிற தப்புக்கெல்லாம் அவன் கூட இருந்து ஒவ்வொரு தடவையும் அவன் ஆண்டவர்கிட்ட இப்போ மன்னிப்பு கேட்டு வரப்போ அவனை மன்னித்து அவன் புத்தியை மாற்றி கடைசியில் திரும்பி வரும்போது யாக்கோபுங்கிறவன் இஸ்ரவேல்னு பேரையே மாற்றி ஆளையே மாற்றி கொண்டாடுறாரு அவனை. அந்த 20 வருஷ வாழ்க்கையில் அவனுடைய வாழ்க்கையே மாறுகிறது. ஆண்டவரோடு கூட அவனுக்கு இருந்த உறவில் ஆண்டவர் ஒரு புது விதத்தில் சந்திக்கிறான். வீட்டை விட்டு ஓடி போகும்போது அங்கே போய் ஒரு இடத்துல படுத்துருக்கிறான். மேலே வானத்திலேருந்து தூதில் இறங்குறது ஏறுறதை பார்க்குறான். அப்போ கத்திடத்தில் வாக்குத்தத்தங்களை கொடுக்குறான், பண்ணுறான். கர்த்தாவே, என் கூட இருந்து என் தகப்பன் வீட்டுக்கு திரும்ப என்னை பத்திரமா திரும்ப செய்தீர் என்றால் எனக்கு நீ தர்றதுலலாம் 10ல் 1 பங்கு உனக்கு தர்றேன்றான். தசமம் பார்த்த பற்றி அப்போது தெரிஞ்சு வச்சுருக்கான் பாருங்கள். அது என்ன அர்த்தம்? உண்மை கனம் பண்ணுவேன், நீர் தான் எனக்கு எல்லாத்தையும் தந்தீர் என்பதை நான் காண்பிப்பேன். என் சாமர்த்தியம் இல்லை, என் திருட்டுத்தனம் இல்லை, நான் உருட்டி பரட்டி சம்பாதிக்கிறது இல்லை,
கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதிக்கிறீர், அதனால தான் எனக்கு எல்லாம் வந்ததுன்றதை நான் அங்கீகரிப்பேன். எனக்கு எல்லாத்தையும் தந்து என் தகப்பன் வீட்டுக்கு பத்திரமா திருப்பி கொண்டு போய் சேர்த்தினா 10ல் 1 தருவேன். பாருங்கள், அப்போ அந்த காலத்துலேருந்து போய்ச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன சொல்ல வர்றான்? ஆண்டவரே, நான் இவ்வளோ நாள் ஏன் சாமர்த்தியம் நினச்சிட்டு இருந்தேன், இப்போ வெறும் தடியோடு வந்திருக்கிறேன், ஒன்றும் இல்லை. இப்போ இனிமேல் ஏதாவது வரணுன்னா உங்களுடைய தயவு தான், நீர் தான் கிருபை காட்டணும். நீர் மட்டும் என்னை ஆசீர்வச்சு, என் தொழில் ஆசீர்வச்சு, என் கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வச்சுன்னா நான் 10ல் 1 பங்கு தருவேன். ஏன்னா உண்மை நான் கனம் பண்ணுவேன், உண்மை நான் கனம் பண்ணுவேன். அது அப்படியே அவன் வாழ்க்கையை மாற்றுது பாருங்கள், மாற்றுகிறது, மாற்றி அவனை பெரிய ஆளாக்குது. இந்த மாதிரி தீர்மானங்கள் வாழ்க்கையில் எடுத்தது. அப்போ திருப்பி வரும்போது வேறு மாறின மனுஷனாக வர்றான். ஆகவே கடவுள் எப்பேற்பட்ட ஒரு நல்ல மேய்ப்பர். ஆடுகள் முரட்டாட்டம் பண்ணாலும், ஆடுகள் சொல்ல பேச்சை கேட்காமல் இருந்தாலும், ஆடுகள் திரியிற ஆடாக இருந்தாலும், அங்கங்கே தவறி போகிற ஆடாக இருந்தாலும் தேடி வந்து கண்டுபிடிச்சி திருப்பி தூக்கிட்டு வந்து மந்தையோடு சேர்த்து அரவணைத்து ஜென்டிலாக நடத்தக்கூடிய தேவன் இவர். அப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பர் என்பதை இவன் அறிந்திருக்கிறான். இதை வாசிக்கும் போது எனக்கே எக்ஸைட்டிங்காக இருக்குது. என் வாழ்நாள் முழுக்க என்னை கர்த்தர் நடத்தியிருக்கிறார். செஞ்ச தப்புக்கெல்லாம் கர்த்தர் என்ன அடித்து கையை ஒடிச்சு காலை ஒடிச்சு சிலர் சொல்கிற மாதிரி பண்ணியிருந்தானே, கையும் இருக்காது காலம் இருக்காது, இன்றைக்கி எதுவும் இருக்காது. ஒரு தப்புக்கும் சரி கட்டியிருந்தாருன்னா, ஆனால் நல்லா வச்சுருக்காரு கர்த்தர், எவ்வளோ ஆசீர்வச்சிருக்கிறாரு. அப்போ உங்களை பற்றி யோசித்து பாருங்கள். நம்ம எல்லாம் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாருமே இம்பர்ஃபெக்ட் பீப்புள். எல்லாருமே எத்தனையோ தவறுகளை செஞ்சிடறோம், எவ்வளோ குறைகள் நம்ம இடத்துல இருக்கிறது. கர்த்தர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார், பெரிய மேய்ப்பராக இருக்கிறார், அற்புதமான மேய்ப்பராக இருக்கிறார். இவரை மாதிரி ஒரு மேய்ப்பரை பார்க்க முடியாது. போஷிக்கிறார் நம்மளை. நம்ம எங்கேயோ அப்படியே தெரிஞ்சதுனால உனக்கு சாப்பாடு கிடையாது போன்னு சொல்லிடுறதில்லை. நம்மளை கொண்டு வயிறு நிறைய சாப்பிட வச்சு, படுக்க வச்சு, அமர்ந்த தண்ணீரில் கொண்டு வர வச்சு, நம்மளை எல்லாம் காட்டு மிருகங்கள் நம்ம எதிர்த்து வருகிற சகல சக்திகளிடத்துலேருந்து காத்து, விரோதிகள்கிட்டருந்து காத்து, அவர்கள் பேசுகிற பேச்சில் நம்ம அழிஞ்சு போகாமல் நம்மளை காக்கிறாரு. அவர்கள் செய்கிற செயலில் நம்ம அழிஞ்சு போகாதபடி காக்கிறாரு. இதெல்லாம் நான் எண்ணி பார்க்குறேன். எந்த பேச்சும் நம்மளை அழிக்க முடியாது, எவன் செய்கிற செயலும் நம்மளை அழிக்க முடியாது. ஏன்னா நம்முடைய மேய்ப்பர் கர்த்தர். நம்ம மேலே கை வைக்கிறதுனா லேசான காரியம் இல்லை. இந்த மெய்ப்பர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அந்த ஒரு தடியை வச்சு, அந்த தடி கூட தேவையில்லை. பாருங்கள், தாவீது பாருங்கள், அவன் சாதாரண ஒரு சிறு பையனாக இருக்கும்போது ஒரு சிங்கத்தையே வெறுங்கையால் கிழிச்சு எறிஞ்சான் பாருங்கள். ஒரு ஆடு தானே போட்டுன்னு விட்டுருக்கலாம், நமக்கு எதுக்கு வம்பு இந்த சிங்கத்தோட, ஒன்றை பிடிச்சிட்டு போடிடும் அது அப்படின்னு பேசாமல் விட்டுருக்கலாம். போய் அதை பிடிச்சி வாயை கிழித்து வெறுங்கையால் அதை சாகடிக்கிறான். எப்பேற்பட்ட ஆளாக இருந்திருப்பான் பாருங்கள். அவனே அவ்வளோ பெரிய ஆள், தாவீது ராஜாவே அப்படின்னா இயேசு ராஜா எப்படிப்பட்டவர் நினைக்கிறீங்க? ஒரு ஆடை கூட தவற விட மாட்டார் அவர், ஒருவரை கூட இழந்து போக மாட்டார். என்னிடத்தில் கொடுக்கப்பட்ட ஒன்று கூட நான் இழக்க மாட்டேங்கிறார். யார் என்னிடத்து கையிலிருந்து பறித்து போட முடியாது அப்படின்ற இந்த நல்ல மெய்ப்பன் சொல்கிறார். எங்கிட்டேருந்து எந்த சக்தியும் என்னுடைய மக்களை எடுத்து போட முடியாது என்றார் இல்லையா? அப்போ எப்பேற்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறோம் பாருங்கள். நம்ம இப்போ கர்த்தரை துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். இந்த நல்ல மெய்ப்பன், என்னுடைய மெய்ப்பன். எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையை பின்னால் யோசித்து பாருங்கள். இப்போது ஒரு வெறும் தடியோடு ஆரம்பித்தவங்க எத்தனை பேர், தடி இல்லாத ஆரம்பித்தவங்களாம் இருக்கீங்க, தடி கூட இல்லாமல் ஆரம்பித்தவங்களாம் இருக்கிறீங்க, ஒன்றும் இல்லாமல் ஆரம்பித்து. நான் கூட தடி இல்லாமல் கூட ஆரம்பித்தேன், ஒன்று கூட இல்லாமல் ஆரம்பித்து இன்றைக்கி எந்த நிலைக்கு நம்ம வந்திருக்கிறோம். யாக்கோபை போல் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். யாக்கோபை போல் சில நேரத்தில் இருந்துட்டோம், இருந்தால் கூட நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறார், நம்மளை திருத்தி இருக்கிறார், நம்மளை ரிஃபார்ம் பண்ணியிருக்கிறார், கொண்டு வந்திருக்கிறார், மாற்றி இருக்கிறார். எவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கார், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். ஏதோ நான் நல்லவனாக இருந்தேன்றதுனால அல்ல, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, ஜென்டிலாக நடத்துகிறவர் அவர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மேய்ப்பர். எல்லாம் கர்த்தரை ஆராதிக்கலாமா? கர்த்தரை கொஞ்ச நேரம் துதிப்போம். இதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்க, எப்படி ஆரம்பிச்சிங்க, இன்றைக்கி என்ன நிலையில் இருக்கிறீங்க, எவ்வளோ கர்த்தர் உங்களை ஆசீர்வச்சிருக்கிறாரு, எவ்வளோ மோசமாலாம் இருந்திருக்கிறீங்க, கர்த்தர் அப்போ கூட உங்களை கைவிடலை. இந்நாள் வரைக்கும் இன்றைக்கி கோயிலில் உட்காந்துருக்கிறீங்க. நீங்கள்
எப்படியோ போய் அழிஞ்சு போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி சபையில் இருக்கிறீங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. எத்தனை தடவை மனம் திரும்பி இருக்கிறீங்க, எத்தனை தடவை தப்பு செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட வந்திருக்கீங்க, மன்னிப்பு கேட்டுருக்கீங்க. அத்தனை தடவையும் மன்னிச்சார், உங்களை அரவணைத்து கொண்டார், சேர்த்து கொண்டார். இதெல்லாம் யோசித்து பாருங்கள். கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை ஆராதியுங்கள். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். ஸ்தோத்திரங்கத்தாவே, ஓ உமக்கு ஸ்தோத்திரங்கத்தாவே. நல்ல மெய்ப்பராகிய இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே, உம்மை துதிக்கிறோம். ஓ கண் விழித்து எங்களை காக்கிறவர், உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று எழுதியிருக்கிறதே. எங்கள் மீது கண்ணோக்கமாக இருக்கிறவர், எங்கள் மீது கண்ணோக்கமாக இருக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எவ்வளவு குறைகள் எங்கள் மத்தியில் இருந்த போதிலும், நாங்கள் எப்பேற்பட்ட நிலையில் இருந்த போதிலும் எங்களை எடுத்து ரட்சித்து நடத்தி கர்த்தாவே எங்களுடைய குணத்தை மாற்றி, எங்களுடைய புத்தியை மாற்றி, எங்களுடைய செயல்களை மாற்றி, எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி இந்நாள் வரைக்கும் எங்களை ஆதரித்த தேவனே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவனே, வாயை விட்டு நல்லா சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை ஆதரித்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். போஷித்து காப்பாற்றினவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை உடுத்தி காப்பாற்றினவரே உமக்கு ஸ்தோத்திரம். வேலைகளை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நல்ல ஆசீர்வாதங்களை வாழ்க்கையில் கட்டளையிட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பட்டினியில் சாகாதபடி காத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். பஞ்சத்தில் அடிபடாதபடி காத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா வசதி வாய்ப்புகளையும் தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். சரீர சுகத்தை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். விடுதலையை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். வெற்றியை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையின் எல்லா போராட்டங்களும் எங்களோடு கூட இருந்து எங்களை ஜெயிக்க பண்ணிடுறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு எதிராக எழும்பின விரோதிகளை, சத்துருக்களை மடங்கடித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல மெய்ப்பரே உமக்கு ஸ்தோத்திரங்கத்தாவே. உமது கோலும் உமது சடியும் மெய்யாகவே எங்களை தேற்றுகிறது. எங்களை காக்கிற நல்ல மெய்ப்பராய் இருக்கிறீர். எல்லா தீங்குக்கு எங்களை விலக்கி காத்தீர். எல்லா சத்துருக்களிலிருந்து எங்களை விலக்கி காத்தீர். அவருடைய பேச்சுகளிலிருந்து எங்களை காத்தீர். அவருடைய செயல்களிலிருந்து காத்தீர். அவருடைய சதிகள் திட்டங்களிலிருந்து எங்களை காத்தீர். உமக்கு ஸ்தோத்திரங்கத்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனே, ஓ உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒன்றுமில்லாமல் நாங்கள் ஆரம்பித்தோம். ஆரம்பம் அற்பமாக இருந்தது, எல்லாரும் பார்த்து சிரிக்கக்கூடிய அளவில் இருந்தது. ஆனால் முடிவு கம்பீரமாக இருக்கும் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர். இந்நாள் வரைக்கும் நடத்தி இருக்கிறீர். இன்னும் முடிவை நோக்கி நாங்கள் போகும்போது இன்னும் வாழ்க்கை மிகவும் கம்பீரமாக மாறும். கம்பீரமாக மாறப்போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். முடிவு கம்பீரமாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கம்பீரமான முடிவை நோக்கி எங்களை நடத்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரங்கத்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சகலவித ஆசீர்வாதத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம், கையின் பிரயாசம் என்று எல்லா விதத்திலும் எங்களை ஆசீர்வதித்து நடத்தின தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல மெய்ப்பரே, பெரிய மெய்ப்பரே, எங்கள் ஆத்துமாக்களின் மெய்ப்பரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ நாங்கள் பாவத்தில் அழிந்து போகாதபடிக்கு, கெட்டு போகாதபடிக்கு எங்களை காத்து வழி நடத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை போதித்து நடத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம். வழிகாட்டினவரே உமக்கு ஸ்தோத்திரம். அறிவை கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஞானத்தையும் வேகத்தையும் அறிவையும் கொடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெற செய்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம், வேலைக்காக, தொழிலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா வசதி வாய்ப்புகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். அடிக்கடி யோசித்து பார்க்கணுது பாருங்கள். நீங்கள் சும்மா டெய்லி ஜெபம் பண்ணுறேன்னு நீங்கள் 5 வயசில் பண்ண ஜெபத்தை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஜெபம்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்க. இன்றைக்கி எப்படி ஜெபம் பண்ணோம் பாருங்கள். யாக்கோபை யோசித்துக்கிட்டோம், மெய்ப்பரை யோசித்துக்கிட்டோம், நாம் எப்படிப்பட்ட ஆடுன்றதை யோசித்தோம், நம்மள்கிட்ட எவ்வளோ குறை இருக்குதுன்னு யோசித்தோம், அவர் எவ்வளோ இன்னும் நல்லவராக இருந்திருக்காருன்றதை யோசித்தோம். அதன் அடிப்படையில் ஜெபம் பண்ணுறோம். அதுதான் ஜெபம். சும்மா நான் 5 வயசில் கற்றுக்கிட்டதே திருப்பி திருப்பி காலையிலையும் மாலையிலையும் சொல்லிவிட்டு ஜெபம் செஞ்சிட்டேன் அப்படின்றது இல்லை. எந்த ஜெபமும் செய்யலை அப்படின்னா சும்மா அந்த லைனை திருப்பி திருப்பி சொல்லியிருக்கோன்னு அர்த்தம். இதுதான் ஜெபம். கொஞ்ச நேரம் வசனத்தை வாசித்து இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக கொஞ்சம் உதவி இருந்தால் போதும், என்னென்னு புரிஞ்சுக்கிறேன். அப்புறம் இது தியானிச்சு இதை காட்டிலுன்னா இது 1 மணி நேரம் தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் கடகன்னு போகிறேன். நீங்கள் இன்னும் நேரத்தை செலவழிச்சிங்கன்னா நிறைய காரியங்கள் மனசில் வரும். இந்த நல்ல மெய்ப்பர் எப்படியெல்லாம் உங்களை நடத்தினார்னு, உங்களுடைய பழைய வாழ்க்கையை எண்ணி பார்த்து எங்கே இருந்தீங்க, எப்படி வந்தீங்க, இன்றைக்கி என்ன நிலையில் இருக்கிறீங்க, எப்படியெல்லாம் கர்த்தர் உங்களை ஆதரிச்சிருக்கிறார், நடத்தி இருக்கிறார், எல்லாத்தையும் யோசித்து பார்த்தீங்கன்னா அவரை துதிக்காமல் இருக்க முடியவே முடியாது. சரி, தொடர்ந்து பார்ப்போம். இப்போது முதல் 2 வசனம் பார்த்துட்டோம் இல்லையா?
சொல்கிறார், இஸ்ரவேலின் மேய்ப்பரே, முதல் வசனம், யோசேப்பை ஆட்டு மந்தை போல் நடத்துகிறவரை செவிகொடும், கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும், எப்ராயிம், பெஞ்சமின், மனாசே என்பவர்களுக்கு முன்பாக நீர் உமது வல்லமையை எழுப்பி எங்களை ரட்சிக்க வந்துடலாம். ரட்சிக்க சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் கோரஸ், தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரோம், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படும். இந்த கோரஸில் முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. 3, 7, 19 எல்லாம் பல்லவிகள் இல்லையா? திரும்ப திரும்ப அதே வசனம், அதே வார்த்தைகள். சரணம் பல்லவி, சரணம் பல்லவின்னு வருது. சரணம் வித்தியாசமாக இருக்கும், பல்லவி அதே தான். அந்த பல்லவி தான் சாராம்சம். ரட்சிப்பு கேட்குறாங்க. கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க? உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அது எங்கேருந்து வருது? ஆரோனுடைய ஆசீர்வாதம்னு ஒன்று இருக்குது. எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து மீட்ட தேவன் அவங்களை வெளியே கொண்டு வரும்போது மோசேக்கும் ஆரோனுக்கும் ஒரு காரியத்தை சொல்லித்தரார். ஜனங்களை எப்படி ஆசீர்வதிக்கணும்னு சொல்லித்தரார். எப்படி அவர் மீது ஆசீர்வாதத்தை கூற வேண்டும் என்று சொல்லுகிறார். ரொம்ப முக்கியமான போதனை அது. இவங்க வாயை திறந்தால் சபிச்சே பழக்கப்பட்டாங்க, நெகட்டிவாக பேசியே பழக்கப்பட்டாங்க. இப்போ எப்படி ப்ளஸ் பண்ணுறதுன்னு கத்துறார். வசனத்தையே கொடுக்குறார், எப்படி சொல்லணுன்னே சொல்கிறார். கவனிங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, 22ஆம் வசனம், பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது. என்ன சொல்லணுன்னே சொல்லி தர்றாரு பாருங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். எல்லா சபைகள்லையும், நிறைய சபைகளில் முடியும் போது சொல்லுவாங்க இது, இந்த வசனத்தை தான். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இந்த கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர்ன்றதே, இதை நான் நினைக்கிறேன் இந்த ஆசாப் மாதிரி சங்கீதம் எழுதின ஆட்கள் 1000 தடவை கேட்டிருப்பாங்க தன் வாழ்நாளில். திரும்ப 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 ஆசீர்வதிக்கிறதை கேட்டிருப்பாங்க. இந்த வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வாதத்தை, பெனடிக்ஷனை கூறுவதை கேட்டிருப்பார்கள். கேட்டு 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 இப்போ அவங்க ஜெபம் பண்ணும்போது அப்படியே வருது. தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அந்த முகத்தை பிரகாசிக்க பண்ணோம்னா என்ன அர்த்தம்ன்றது அவங்களுக்கு நல்லா விளங்கிருந்துச்சு. அதனால தான் அதை கேட்குறாங்க. முகத்தை பிரகாசிக்க பண்ணணுன்னா என்ன பாருங்கள். அதாவது மோசே ஒரு முறை ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை கேட்குறான். யாத்திரா 33ஆம் அதிகாரத்தில் அது வருது பாருங்கள். யாத்திரா 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரலும். அதாவது கர்த்தாவே, நான் உம்மை பார்க்கணும் அப்படின்றான். நீர் யார் என்பதை முழுசாக பார்க்கணும். நான் மகிமைன்னா என்ன? ஒரு பூ தன்னுடைய முழு மகிமையோடு காட்சி அளிக்கிறதுனா என்ன அர்த்தம் சொல்லுவோம் இல்லையா? ஒரு பூவை எடுத்துக்கிட்டு சொல்லுவாங்க சிலர், மார்ச் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுது பாருங்கள், முழு யூல் see it in all its full glory, full blossom. இப்போ இருக்குது ஒரு அளவுக்கு, ஆனால் அதனுடைய முழு அழகை பார்க்கணுன்னா, முழு கலரு, முழு மலர்ச்சி எல்லாத்தையும் பார்க்கணுன்னா அந்த மாதத்தில் தான் அது வளரணுவாங்க. அந்த மாதிரி கடவுளை முழுமையாக நான் காண வேண்டும். அவர் யார், எப்படிப்பட்டவர்ங்கிறத எல்லாத்தையும் நான் பார்க்கணும். அவர் அப்படியே பார்க்கணும். நான் அவர் யார் என்பதை நான் அறிந்து கொள்ள வேணும்னு கேட்குறான் பாருங்க. அவன் பயங்கரமான ரிக்வெஸ்ட் இது. அதற்கு அவர், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேன் அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேன் அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி, நீ என் முகத்தை காண மாட்டாய். அதாவது பார்க்கணுன்றவனுக்கு நீ யாருன்னு நான் பார்க்கணும், எப்படிப்பட்டவர்னு நான் பார்க்கணும், அறிந்து கொள்ளணுன்றான். சொல்கிறார், நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். அப்போ ஒரு இம்பாசிபிள் ரிக்வெஸ்ட் அது. இதை பெரிய வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க, இட்ஸ் இஸ் கால்ட் த பியாட்டிஃபிக் விஷன். பியாட்டிஃபிக் விஷன்னா தேவனை அதிகமாய் வாஞ்சிக்கிறவர்கள் கடைசியில் அல்டிமேட்டாக அவங்களுக்கு கிடைக்கிற பிளெஸ்ஸிங் இதுதான். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவன் எப்படிப்பட்டவர் என்பது முழுமையாக அவர்கள் அறிந்து, அதுதான் அவர்கள் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் அப்படிங்கிறாங்க. அப்போ உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும் அப்படின்னு கேட்குறான்.
அதே இவங்க எடுத்துக்கிட்டு சொல்கிறாங்க முகத்தை பிரகாசி. என்ன அர்த்தம்? முகத்தை பிரகாசிக்க பண்ணணுன்னு அர்த்தம். உடைய முகத்தை லேசாக எங்கள் பக்கம் திருப்பு நீர்னா போதும், நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர்னு அர்த்தம், எங்களோடு இருக்கிறீர்னு அர்த்தம். எந்த விரோதியும் அசிரியர்களாகட்டும் யாராகட்டும் ஒன்றுமே பண்ணவே முடியாது. உடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்கிறீர்னா உடைய தயவை நாங்கள் பெற்றுட்டோன்னு அர்த்தம். எங்கள் மேலே நீ கண்ணோக்கமாக இருக்கிறீர், எங்களை நோக்கி பார்க்கிறீர்னு அர்த்தம். உடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். May your face shine upon us. பெரிய ரிக்வெஸ்ட் அது. அதாவது உடைய தயை எங்களுக்கு கிடைக்கட்டும், நீர் எங்களுக்காக எங்கள் பட்சத்தில் தான் இருக்கிறீர்னு தெரியட்டும் அப்படின்னு கேட்குறான். அசிரியர்கள் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் கேட்குறான். ஆனால் அன்றைக்கு தயை காண்பிக்கப்படவில்லை. ஏனென்றால் உண்மையான மனம் திரும்புதல் கிடையாது இந்த மக்கள்கிட்ட. மாய்மாலமான ஒரு இது. ஏதோ ஆபத்து காலத்தில் ஏதோ ஐயோ கொய்யோன்னு கத்துறாங்களோ ஒழிய, விண்ணப்பம் பண்ணுறாங்களோ ஒழிய மெய்யான மனம் திரும்புதல் கிடையாது. உள்ளத்தில் ஒரு பெரிய மனம் திரும்புதல் இல்லாமல் போய்விட்டது. ஆமாம், இவர் நல்ல மெய்ப்பர், வல்லமுள்ள பெரிய மெய்ப்பர். இவர் காக்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஆனால் இவர் ஒரு பெரிய நியாயாதிபதியும் கூட. சில நேரத்தில் நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த நியாய தீர்ப்பு வந்துடுது. இந்த இவர்கள் அனுபவித்த அடிமைத்தனம், இவர்கள் பட்ட சிறையிருப்பு, இந்த விரோதிகள் கையில் பட்ட பாடுகள்லாம் அநேக நேரத்தில் என்னென்னா கர்த்தருடைய நியாய தீர்ப்பாய் இருக்கிறது. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் 4ஆம் வசனத்தில், சேனையில் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் விண்ணப்பத்துக்கு விரோதமாக நீர் எதுவரைக்கும் கோபம் கொள்வீர்? கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும் மிகுதியான கண்ணீரையே அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர். பொயட்டிக் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க, கவிதை மாதிரி சொல்கிறாங்க, கவிதை வடிவில். கண்ணீரை அப்பமாக்கினீர், மிகுதியான கண்ணீரை பானமாக கொடுத்தீர். எங்கள் அயலாருக்கு எங்களை வழக்காக வைக்கிறீர். எங்கள் சத்துருக்கள் எங்களை பரியாசம் பண்ணுகிறார்கள். சத்துருக்கள்லாம் எங்களை கிண்டல் பண்ணுறான், கேலி பண்ணுறான். ஆனால் கர்த்தர் ஒருபோதும் அப்படி விடுறதில்லை பாருங்கள். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன்ருக்கார் ஆபிரகாமுக்கு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இவர்களுடையது. ஆனால் இவருடைய முரட்டாட்டம் அப்படி இருக்குது, இவருடைய அவிசுவாசம் அப்படி இருக்குது. கர்த்தருக்கு விரோதமாக போகிறாங்க, ரொம்ப கேவலமாக போகிறாங்க பாருங்கள். ரொம்ப கர்த்தருக்கு விரோதமாக போய் கர்த்தரை மறந்து கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை பண்ணி அந்த ஜாதி ஜனங்களோடு சேர்ந்துக்கிட்டு எல்லாம் பண்ணுறாங்க. அதனால் அநேக நேரத்தில் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மேலே வந்திருக்குது. அவங்க சொல்கிறான், இப்போ எங்கள் அயலாருக்கு எங்களை வழக்காக வைத்தீர், எங்கள் சத்துருக்களை பரியாசம் பண்ணுகிறார். அப்புறம் மறுபடியும் சொல்லலாம், சேனைகளின் தேவனே எங்களை திருப்பி கொண்டு வரோம், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். கர்த்தர் அவர் முகத்தை மட்டும் நம்ம மேலே பிரகாசிக்க பண்ணார்னா, ஒரு தடவை சும்மா முகத்தை மட்டும் நம்ம பக்கம் திருப்பினார்னா பெரிய அற்புதம் நடக்கும். இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளே இருக்குது. சனகரீபனுங்கிற ஒரு அசிரிய ராஜா, இந்த கொடூரமான தேசத்தின் ராஜா ஒருத்தன், பயங்கரமானவன். அவன் ஒரு முறை இந்த சதர்ன் கிங்டமை த்ரெட்டன் பண்ணுறான், பயமுறுத்துகிறான் பாருங்கள். அதை நம்ம இங்கே வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் போங்க, 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம். அதாவது எங்கள் சத்துருக்கள் எங்களை பரியாசம் பண்ணுகிறார்கள்னு சொல்லியிருக்கு இல்லையா? எப்படி பரியாசம் பண்ணாங்கன்னு பெரிய உதாரணம் இது. 2 ராஜாக்கள் 18:33 பாருங்கள், 33லேருந்து 35. ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்தது உண்டோ? எப்படி செய்தி அனுப்புகிறான் பாருங்க. அவன் போய் சொல்லி அனுப்புறான், உங்கள் எருசலேமில் இருக்கிற அந்த ராஜாவுக்கு சொல்லு, ஜாதிகளுடைய தேவர்களில், அதாவது பல ஊர் ஜாதி ஜனம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் பல தெய்வங்களை வணங்குறாங்க. எந்த தெய்வமாவது தங்கள் தேசத்தை அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்தது உண்டோ? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கியா? அசீரியா ராஜாவுக்கு எந்த தெய்வமாக தப்ப விட்டுருக்கா? ஆமாத் அர்பாத் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? செப்பர்வாயும் ஏனா ஈவா பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? அவள் சமாரியாவை என் கைக்கு தப்புவித்தது உண்டோ? பல தேசங்களை சொல்கிறான், ஊர்களை சொல்கிறான். அந்த
ராஜாக்கள்லாம் அந்த தேவர்கள்லாம் என்ன நாங்கள் எங்ககிட்ட மாட்டி அவஸ்தாமப்பட்டாங்க. அவங்க தேவர்களெல்லாம் அவர்களை காப்பாற்றிச்சா, அந்த தேவர்களெல்லாம் சமாரியாவை காப்பாற்றாடுறான். கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தர் யார் என்கிறார் என்று சொன்னான். எந்த தேசமும் தப்பில்லை அசிரியா ராஜா கிட்டேருந்து. எருசலேம் மட்டும் அப்படி தப்புமா அப்படின்னு சொல்லி கேலி பரியாசம் பண்ணுகிறான். அந்த காலத்தில் எசேக்கியா என்கிற ஒரு நல்ல ராஜா சதர்ன் கிங்டமில் ஆண்டுகிட்டு இருந்தான். அவன் கர்த்தரிடத்தில் போய் ஜெபிக்கிறான். அவன் நல்ல உண்மையாக மனம் திரும்புகிற மனுஷன், கடவுளுக்காக நிற்கிற மனுஷன். அவன் கர்த்தர்கிட்ட போய் ஜெபிக்கிறான். பாருங்கள் கர்த்தர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? ஒரு ராத்திரியில் ஒரே ஒரு தூதன் அனுப்புகிறார். ஒரு தூதன் வந்து 1,85,000 அசிரிய இராணுவ வீரர்களை போட்டு தள்ளுறான். காலி இப்படின்றதுக்குள்ள 185 இல்லை, 1,85,000 இராணுவ வீரர்கள், அசிரிய இராணுவ வீரர்கள் கொல்லப்படுகிறார்கள். அந்த மாதிரி ஒரு தோல்வி எங்கேயும் பார்த்துருக்க மாட்டான். கேலி பரியாசம் பண்ணான். கர்த்தர் உள்ள அவனை கேலி பரியாசம் பண்ண விடவில்லை. ஏன்னா கர்த்தர் தம்முடைய முகத்தை எருசலேமின் மீது பிரகாசிக்க பண்ணினார். முகத்தை திருப்பினார்னா நடக்கிறதே வேற. அவர் கண்ணோக்கி பார்த்தா நடக்கிறதே வேற. ஒரு தூதம் போதும் அவ்வளோ பேரை கொள்றதுக்கு. எவ்வளோ பெரிய இராணுவங்கிறது பெரிய பிரச்சனை இல்லை. கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் அதுதான் மெஜாரிட்டி. எப்பேற்பட்ட தேவன் பாருங்கள். நான் சொல்கிறேன், அன்றைக்கு அது நடக்குமானால் இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதல் வாழ்க்கையை வாழ வேணும் பாருங்கள். தவறுகள் செய்திருப்போம்னா கற்றுட்ட மனம் திரும்பணும். மெய்யாகவே மனம் திரும்ப வேண்டும். மெய்யான மனம் திரும்புதலை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், மன்னிப்பை கேட்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும், உள்ளபூர்வமாக அதை நாம் செய்ய வேண்டும். அந்த காரியங்களை விட்டு விலகி கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். திரும்பும்போது தேவன் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார். நான் பெரிய பரிசுத்தமானதுனால அவர் எனக்கு உதவி செய்கிறதில்லை. அவர் தயவு உள்ளவர், அதனால தான் என்னை மன்னிக்கிறார். மன்னிச்சு தானே இந்த பாவிக்கு உதவி செய்கிறாரு. நான் பெரிய பரிசுத்தமானதுனால அல்ல, அவர் மன்னிச்சு தயவாய் உதவி செய்கிறார். இருக்கீங்களா? அப்போ 1,85,000 இராணுவ வீரர்கள் தொலைஞ்சாங்கன்னா உங்களுக்கு எதிராக நிற்கும் சக்திகள் என்ன ஆகும்னு யோசித்து பாருங்கள். உங்களுக்கு எதிராக எழும்புகிறவர்கள் என்ன ஆவார்கள்னு பாருங்கள். அவர்கள் பேச்சு என்ன ஆகும்னு பாருங்கள். அவருடைய செயல்கள் என்ன ஆகும்னு பாருங்கள். அவருடைய நிலைமை என்ன ஆகும்னு பாருங்கள். கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருந்தால், அவருடைய முகம் உங்கள் மீது பிரகாசித்தால், நான் சொல்லுகிறேன், வெற்றி உங்களுடையது. உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். என்ன ஜெபம் பாருங்கள். அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். அப்பொழுது எல்லாம் சொல்லுங்கள், உம்முடைய முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணோம். அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம், அப்பொழுது காப்பாற்றப்படுவோம், அப்பொழுது வெற்றி கிடைக்கும், அப்பொழுது விரோதிகள் மடங்கடிக்கப்படுவார்கள், அப்பொழுது வியாதிகள் தொலைந்து போகும், அப்பொழுது என்னுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கப்படும், அப்பொழுது என்னுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டாகும். மலை போன்ற எங்களுடைய பிரச்சனைகள் அப்பொழுது ஒன்றுமில்லாமல் ஆகும். தேவன் தம்முடைய முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணினாள். நான் சொல்கிறேன், கடவுள் நம்ம மேலே தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணியிருக்கிறார். நம்முடைய பாவத்தை எல்லாம் இயேசுவின் மீது வைத்தார். இயேசு சிலுவையில் தொங்கும்போது வச்சு அவருடைய முகத்தை திருப்பிக்கிட்டார் தேவன். அவர் மேலே இவர் வச்சுட்டு அவர் முகத்தை திருப்பிக்கிட்டார். ஏன்னா பாவத்தை நோக்கி பார்க்கக்கூடாத சுத்த கண்கள் அவருக்கு வேதம் சொல்லுது. அவரை பார்க்காம திருப்பிக்கிட்டார் மூஞ்சியை. இயேசு அங்கே சாகிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி சாகிறார். தேவன், பிதாவாகிய தேவன் முகத்தை திருப்பிக்கிட்டார். ஏன்னா என் பாவம், உங்களுடைய பாவம் எல்லாத்தையும் அவர் சுமந்தார். பாவமானார். எல்லாம் சொல்கிறாங்க, என்ன எப்படி செத்தாரையா? தேவனை கைவிட்டார் அவரை.
அப்படின்னாரு. ஏன் அவரை சாகும்படியாக கைவிட்டார்னா, இனி ஒருபோதும் எவரையும் கைவிடக்கூடாது, இனிமே கேட்கிறவர்களுக்கெல்லாம் முகத்தை திருப்பி காட்ட வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகவே அந்த ஒருவருக்கு தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டார். எல்லாத்தையும் அவர் மேலே வச்சு நம்மை மன்னிக்கும்படியாக, மன்னிப்பு நமக்கு என்றென்றைக்கு உண்டாயிருக்கும்படியாக, நம்ம எப்போல்லாம் நமக்கு கிருபை தேவையோ தயவு தேவையோ அவர்கிட்ட வரும்படியாக, தைரியமாக அவரிடத்தில் பிரவேசித்து அவரிடத்தில் மன்னிப்பு பெறும்படியாக தம்முடைய முகத்தை அவரிடத்திலும் திருப்பி கொண்டு, இப்போ அதன் விளைவாக தம்முடைய முகத்தை நம் மீது அவர் பிரகாசிக்க பண்ணுகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய முகம் நம் மீது பிரகாசித்து கொண்டிருக்கிறது. கல்வாரி சிலுவை அது காரணம். கல்வாரி சிலுவையின் மீட்பு, கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தம், அந்த ரட்சிப்பு நமக்கு அந்த மீட்பை கொடுக்கிறது. எல்லாரும் எழுந்து நிற்போம், கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்திரம். இதெல்லாம் எண்ணி பார்த்து நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணால் ரட்சிக்கப்படுவீர்கள். அதிலிருந்து மீட்பு உண்டாகும், விடுதலை உண்டாகும். ஆமென். அதுதான் பண்ணியிருக்கார் கல்வாரி சிலுவையில். அதை விசுவாசியுங்கள். எல்லோரும் சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய முகத்தை என் மீது பிரகாசிக்க பண்ணபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய பாவங்களை எல்லாம் நீக்கினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், போக்கினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய பிள்ளையாக என்னை மாற்றினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய தயவு எனக்கு உண்டாயிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இயேசுவின் மீது என்னுடைய பாவத்தை எல்லாம் வைத்து அவரை தண்டித்து முகத்தை திருப்பி கொண்டீர். என் மீது முகத்தை திருப்பி கர்த்தாவே பிரகாசிக்க பண்ணுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஓ, என் மீது உம்முடைய தயவை பிரகாசிக்க பண்ணுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய முகம் என் மீது பிரகாசிக்கிறபடினாலே சத்துருக்கள் மடங்கடிக்கப்படுகிறார்கள், விரோதிகள் சிதறி ஓடுகிறார்கள், ஒரு வழியாய் வந்து 7 வழியாய் ஓடிப்போவார்கள் என்று எழுதியிருக்கிறதே. நமக்கு எதிராக எழும்பும் ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காமற் போகும் என்று எழுதியிருக்கிறதே. நாவுகள் கூட எனக்கு எதிராக எழும்புகிற நாவுகள் ஒன்றும் இல்லாமற் போகும் என்று எழுதியிருக்கிறதே. இயேசுவின் நாமத்தில் அப்படி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் எங்களுக்கு வெற்றியை தருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், ஜெயத்தை தருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், சுகத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம், எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மடை திறந்த வெள்ளம் போல தேவ ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில் பொழிந்தருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய முகம் எங்கள் மீது பிரகாசிக்கிறது. ஓ, உமக்கு ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவை தேவனுடைய முகத்தை எங்கள் மீது பிரகாசிப்பிக்க பண்ணி இருக்கிறது. ஸ்தோத்திரங்க தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். வெற்றி, ஜெயம், ஆசீர்வாதம், நன்மைகள் எல்லாவற்றுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே, ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் உம்முடைய பார்வையில் அது ஒன்றுமே இல்லை கர்த்தாவே. அவர் ஒன்றுமே இல்லை. எல்லா தேவையை சந்திக்க வல்லவராயும் நல்லவராயும் இருக்கிறீர். அற்புதமாக எங்களை காக்கிறவர், போஷிக்கிறவர், எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களை காத்து வந்தவர், நல்ல மெய்ப்பர். இன்றைக்கும் என்றைக்கும் அதை செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய தயவை பெற்றவர்களாக, உம்முடைய முகப்பிரகாசத்தை தங்கள் மீது பெற்றுக்கொண்டவர்களாக இந்த இடத்தை விட்டு செல்லட்டும். அந்த நிலையிலே வாழட்டும் கர்த்தாவே. ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.